இருந்தாலும் இந்த விஜய் எதுக்குப்பா வந்திருக்கிறாரு, இவர் என்ன புதுசா என்ன திட்டம்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு வேற நிறைய கேள்விகள். இந்த சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க. பெண் குழந்தைகள், பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம பிரையாரிட்டியே. அடுத்து இளைஞர்கள், உழவர்கள், உழைப்பாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், ஆதரவற்ற முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், மூன்றாம் பால் இனத்தவர்கள்னு இன்னும் இங்க யாருக்கெல்லாம் கவர்மெண்டோட ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையோ அவங்க எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது தான் நம்ம இலக்கே. நான் ஏற்கனவே சொன்னது தான் இங்க நான் திரும்பவும் சொல்றேன். நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சியெல்லாம் கிடையாதுங்க. கொள்கை கோட்பாடுகளோடு தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்க வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள், நம்மளுடைய 5 கொள்கை தலைவர்களோட வழிகாட்டுதல்களோடு தொடங்கப்பட்ட கட்சி. நம்ம ஸ்டாண்ட்ல நாம எப்பவுமே ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கிறோம். ஐயா பெரியார் அவர் உங்களுக்கு வழிகாட்டினா எப்படி? பெண்ணிய உரிமைங்கிற 72 வயதுல ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சவரை போய் பெண்ணிய உரிமையை அங்கிருந்து எடுத்துட்டு வரேன் என்ன பேசிக்கிற? சொல்லு தம்பி. வேலுநாச்சியார் யாருன்னு சொல்லு தம்பி. படத்தை வச்சுட்டா யாருன்னு சொல்லு. யாருன்னு நான் வரலைன்னா வேலுநாச்சியார் யாருன்னு தெரியாது, அளவு முத்துக்கொண்டு யாருன்னு தெரியாது, சுந்தரங்க யாருன்னு தெரியாது, பெரும்பிடுகு முத்தரவு யாருன்னு தெரியாது, அஞ்சலை யாருன்னு தெரியாது, சேர போக பாண்டியர் யாருன்னு தெரியாது. தம்பி நீங்க வச்சிருக்க வெட்டுருவ படம் இருக்கிற கட் அவுட் நான் வரைஞ்சது தம்பி, நான் வரைஞ்சது. அரசு என்ற என் அருமை உடன் பிறந்தவன் வரைஞ்சதா சேர சோழ பாண்டியன் வரைய வைச்சவன் இந்த அடி என்னடா. இது பண்பாட்டு புரட்சி தம்பி. என் மூதாதையின் முப்பாட்டனின் தோளில் இருந்த பணப்பையை அத்துக்கொண்டு ஓடிவிட்டாய். இந்த தலைமுறையில் பேரனும் பேத்திகளும் விரட்டி அடித்து பறிக்கிறோம் தம்பி. நான் குட்டி கதை சொல்லுவேன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். நீங்கள் தம்பி நீங்கள் இனிமேதான் பெரியார், அம்பேத்கர் எல்லாரையும் படிக்கணும். நாங்க படிச்சு பிஹெச்டி வாங்கி டிசி சப்மிட் பண்ணிருக்கோம். நீங்க சங்க இலக்கியத்தை இனிமேதான் எங்கே இருக்குது இலக்கியம் தேடணும். சங்க இலக்கியத்திலே வலுகிற தலையணங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனின் பேரனும் பேத்திகளும் நாங்கள். அது கதை இல்ல தம்பி, இது என் இன வரலாறு. எதிர்ப்புரட்சி முட்டுக்கு முட்டு, வெட்டுக்கு வெட்டு. அதுதான் அன்பு என்றால் அன்பு. வேறன்புள்ள உடன் பிறந்தார்களே பேரன்பு. வம்பு என்றால் வம்பு. சாதாரண வம்பில்லை உடன் பிறந்தார்களே கொடிய வம்பு. நீங்கள் வெட்ட அருவாளை தூக்குற போது விழுந்து கும்பிடுற ஈன பிறப்புகள் அல்ல. வெட்ட வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிற போது வெட்டி முடிக்கிற வீரம் கூட்டம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளும். பெண்ணிய உரிமை என் பாட்டி வேலுநாச்சியார் பெற்றுக் கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். உலகத்தில் எத்தனை பெரிய புரட்சிகர சிந்தனையாளன் பெண்ணிய உரிமைக்கு பாடியவன், பேசியவன், எழுதியவன் எவன் கனவில் கூட காண முடியாத அளவிற்கு வாழ்ந்து மறைந்த மான மரத்தி எங்கள் வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார். 250 ஆண்டுகளுக்கு முன்னாடி புருஷன் செத்தால் வெள்ளச்சேலை கட்டி முக்காடு போட்டு மூளையிலே மூக்க சிந்தி கொண்டு அழுது கொண்டு இருக்க வேண்டும் என்ற நிலைமையிலே அன்றைக்கு பெரியார் என்கிற மகன் பிறக்கவே கிடையாது. பெண்ணிய உரிமையை பேசுவது எங்க முன்னவர்களை தாண்டி ஒன்னும் பெரியார் கிடையாது.
எங்க முன்னவர்களின் முன்னுரிமையே பெண்களுக்கு கொடுத்த பெண்ணுரிமை தான். 350 பெண்பார் புலவர்கள் என் இனத்திலே பெண்களை காப்பிய நாயகியாக வைத்து காரியம் படைத்தவர்கள்தான் தமிழினம் முன்னவர்கள். மன்னர் ஆட்சியிலே பாண்டிய நெடுஞ்செழியன் தன் அவையிலே எளிய மகள் கண்ணகி பெருமாட்டி கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டியவர். என் கணவனா கல்வன், நீயே கல்வன் என்று நிலைநாட்ட ஜனநாயகத்தை மக்களாட்சியை வைத்திருந்தவன் பாண்டிய நெடுஞ்செழியன். பெண்ணுக்கு அந்த உரிமையை கொடுத்தவனடா தமிழ் முன்னவன். பெரியாத்து போய் பெண் உரிமை பெற்றங்கிற. அப்புறம் வேலுநாச்சியாத்தை எதை பெற்றீங்க? யார் வேலுநாச்சியார்? தமிழருக்கு தமிழ் தாய்மொழி என்போம். தமிழருக்கு தமிழ தாய்மொழி என்றோம். தமிழகம் தமிழருக்கு தாயகம் என்றோம். தமிழ்நாட்டில் அயலாருக்கு இனி என்ன வேலை? தாவும் புலிக்கோர் நாய் எந்த மூளை? நாம் பிறந்தது வளர்ந்தது தமிழ்நாடு. தமிழா நாம் தமிழர், நாம் தமிழர் என்று வாடு. போகச் சொல் பொழுதோடு அயலார் ஆட்சியை. போகவில்லை என்றால் விரைவில் அறிவார் அவர் படும் பாடை. கிளம்ப சொல்றா பெட்டியை கட்டிட்டு. யார சொல்றான்? வெள்ளைய ஏகாதிபத்திய அந்நியர் ஆட்சியிலே சொல்லி இருந்தால் வெள்ளக்காரன்னு சொல்றான். திராவிட ஆட்சியிலே பாடுவதால் இந்த தீய திராவிடர்களை போ சொல்றானே, போ சொல்றாங்க. அவன் போக மாட்டான். ஆனா நான் விரட்டி அடிக்காம நான் விட மாட்டேன். திராவிடம் என்றால் என்னன்னு அவங்களுக்கும் தெரியல, தமிழ் தேசம் என்றால் என்னன்னு இவங்களுக்கும் தெரியல. கொடுமை. ஐயோ, ஆத்துல ஒரு கால வை, இல்ல சேத்துல ஒரு கால வை, ரெண்டுலையும் இங்கிட்டு இங்கிட்டு வைக்கிறது என்னது? என்னது? என்ன தமிழா? நாம் பிறந்தது வளர்ந்தது தமிழ்நாடு. மூவேந்தர் முரசறையும் தமிழ்நாடு. தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது செந்தமிழ்நாடு. எப்படி பாடுறாங்க? மூவேந்தர் முரசறையும் தமிழ்நாடு. தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது செந்தமிழ்நாடு. நாவலரும் காவலரும் ஆண்டதின் நாடு. நிமிர்ந்து நாம் தமிழர், நாம் தமிழர்கள்